உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதை வெளியிலிருந்து கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் நன்மை உணர்ந்து கொள்ளுதல் விலக்கி நம்மிடத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி பார்த்தோம். நாகமானின் நன்மைக்கு எதிரான உணர்ந்து கொள்ளுதல், தாழ்த்துவதற்கு பதிலாக எதிர்மாறான உணர்ந்து கொள்ளுதல் அவனை முதல் பக்கத்திலே சுகமில்லாமல் ஆக்க செய்தது. இஸ்ரவேலர்களின் எதிர்மாறான உணர்ந்து கொள்ளுதல் அவர்களை கிறிஸ்துவிடமாய் சேரவிடாமல் தடை செய்தது. இஸ்ரவேலின் ராஜாவின் உணர்ந்து கொள்ளுதல் அவனை பின்னுக்கு தள்ளினது. இப்ப தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கீழ்ப்படிய வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக கீழ்ப்படியணும். அதனுடைய எதிர்மாறான உணர்ந்து கொள்ளுதல் நம்மை தேவனிடத்திலிருந்து நெருங்கி விடாமல் செய்துவிடும், சாத்தானுடைய வேலை. இன்று பிதாவோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு தடை செய்யக்கூடிய சுபாவங்கள். இதுவரைக்கும் நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது பாவத்தை விட்டு விலகுகிற காரியங்களையும் பார்க்க போறோம். நம்ம ஐக்கியத்திலிருந்து நம்மை கெடுக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் கவனமாய் கவனிக்கணும். பெரும்பாலும் அது மனுஷிகமாக தான் இருக்கும். அது என்னவென்றால் யோவான் 5ஆம் அதிகாரம் 42, 43, 44 யூதர்கள் தேவனிடமாய் நெருங்க முடியாமல் தடை செய்த மிகப்பெரிய ஒரு சுபாவம் இன்று உலகத்தில் பரம்பி நிற்கிறது. அது என்ன அப்படின்னு நாம் பார்ப்போம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் 44 வரைக்கும் போதும். அப்போ மனிதன் போற்றுவதை, புகழுவதை, பாராட்டுவதை நாம் ஏன் விரும்புகிறோம்? மனிதர்கள் பேசுவதையும், மனிதர்கள் போற்றுவதையும், மனிதர்கள் பாராட்டுவதையும், மனிதனுடைய முறைமைகளை நாம் ஏன் பின்பற்றுகிறோம்? நாம் இன்னும் உலகத்தாராய் இருக்கிறோம் என்பதை அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளணும். இன்னும் உலகத்தை விட்டு அந்த சுபாவத்தில் வெளியே வரவில்லை. அதனால் அது பிதாவோடு ஐக்கியத்தை கெடுத்துவிடும். தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமை விரும்பும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்ற ஒரு வார்த்தை 5:44 இருக்கிறது. இப்ப மனிதன் என்னை பாராட்டுகிறான், மனிதனுடைய முறைமை நமக்கு ஒருபோதும் விரும்பக்கூடாது. மனிதன் என்ன பேசுகிறான், என்ன சொல்லுகிறான் என்பது எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவன் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்லுகிறானா, அதுதான் தேவனுடைய புகழ்ச்சி. இந்த மனிதர்கள் இன்னைக்கு சாத்தானவன் மோசம் போக்குவதற்கு காரணம் இந்த மாதிரி புகழ்ச்சி. இங்கே ஒருத்தர் நல்லா பேசுறீங்களா பிரதர்னு சொன்னா போதும், ஓகே. அவர் கெட்டதா பேசினாலும் ஆமான்றுவார். இன்னொருத்தர் நல்லது, இன்னொருத்தர் நல்லது. இப்படி ஒருத்தருக்கு 30 பேர் சொல்லிட்டாங்கன்னா ஓகே நல்லா தான் பேசுறேன், அங்கே மொத்தம் மோசம், ஆனா அது நல்லா தான் பேசுறேன் அப்படின்னா என்ன கணக்கு? நான் இன்னும் என்னை குறித்து, தேவனை குறித்து பார்க்காம மனிதன் என்ன சொல்லுகிறானோ அதை குறித்து பார்த்தபடியினாலே அவன் புகழுவது வஞ்சகமா கூட இருக்கு இல்லையா? சாத்தான் அப்படித்தான் ஏமாத்துவான். அவனை நீ போற்றுவது ஏமாத்துற வேலையா இருக்கணும் இல்லையா? தேவனுடைய வார்த்தையிலிருந்து புகழப்படுகிறதா என்பதை மனிதன் கவனிக்க மறந்ததுனாலே தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து அவன் விலகுவான். ஒரே நாள்ல எல்லா காரியம் நடக்குமாங்க? படிப்படியா வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வகுப்பை குறைச்சிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆராதனை குறைச்சிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போவாங்க. இப்படிதான் நடக்கும். ஒரே நாள் எதுவுமே நடக்காதுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சாத்தான் இப்படி தந்திரமாய் நம்மளை மனிதன் பக்கமாக கொண்டு சென்று அப்படியே கொண்டு இழுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பான் வந்து. அப்போ இயேசு மனுஷரால் வரும் மகிமை ஏற்றுக்கொண்டாரா? அவர் தான் நம்முடைய மாதிரி. யோவான் 5:41 நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவங்க புகழ்றாங்க, நமக்கு என்னங்க? நீங்க நல்ல பிரசங்கம் பண்றீங்க, பண்ணு சொல்ல, நமக்கு என்னதுக்கு அது அவசியம்? சொல்றவங்க சொல்லிட்டே இருக்காங்க, நாம் பண்ணுனா இல்லையாண்டு எனக்கு தானே தெரியும்.
நான் தேவனுடைய வார்த்தையை பேசினேனா, கதை சொன்னேனா, கட்டுக்கதை சொன்னேனா, இல்ல உலகத்தினுடைய ஞானத்தை நான் பயன்படுத்தினேன் யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். அப்ப அவங்க பாராட்டுறது பொய்ன்னு நம்மளுக்கு தெரிய வேணாமா? இப்படி இயேசுவானவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு. மனுஷரால் வரும் மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இயேசு எல்லா உயர்வுக்கும் யார் காரணம் என்று சொல்வதை உணர்ந்திருந்தாரா? பாருங்க, ஒரு சமயம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 18-19. லூக்கா 18ஆம் அதிகாரம் 18-19. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. சரி, இயேசு நல்லவரா இல்லையாங்க? எங்க வசனம் காட்டுங்க, எங்க வசனம் காட்டுங்க. அவரே நல்லவன் சொல்லுவான் என்று கேட்டு இருக்காரு. நீங்க இப்ப கெட்டவரான்னு கேட்கறீங்களா? அதை எதிர்மாறான உணர்ந்து கொள்ளுதல். இயேசு நீ நல்லவன் என்று சொல்லுவானே சொல்றாரே தவிர நான் கெட்டவன் இல்ல அப்படிலாம் ஒண்ணு சொல்ல. என்ன சொன்னாரோ அதை நீங்க சொல்லணும். இயேசு நல்லவன் என்று சொன்னீங்கன்னா எனக்கு வசனம் வேணும். நீங்க அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாத சுத்தமான ஆட்டுக்குட்டி, அப்படி இருக்கிறவர் ஏன் நல்லவன் ஏன் சொல்ல? அவர் ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு? ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு? புரியலையா? பாருங்கள், மனிதன் என்ன சொல்லுகிறான் என்பதை காட்டிலும் நான் யாரால் வளர்ந்தேன் என்பதை கொண்டு வர. நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம். இயேசுவானவர் எல்லா உயர்வுக்கும் யார் காரணம்? யார் காரணம்? பிதா. அப்ப எல்லா காரியத்திலும் நீங்க உயர்ந்திருப்பீங்கன்னா அதுக்கு யார் காரணம்? பிதா ஒருவரே. அப்ப பிதா ஒரு வார்த்தை, பிதாவுடைய வார்த்தையை நீங்கள் செய்தால் அப்ப நல்லவன் என்ற பதம் யாருக்கு போகணும்? பிதாவுக்கு தான் போகணும். நாம் அவருடைய வார்த்தையில் நல்லவனாக இருக்கிறோம். அந்த கருத்து புரியுதா? மனுஷனுக்கு என்ன புரியும்? இப்படி புரியுது. ஐயோ, அவர் ஒரு பாவம் செய்யல, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் உங்களை குற்றப்படுத்தக்கூடும்? பாவங்களுக்கு விலகினவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பரிசுத்தர், அவர் நமக்கு முன்னாடி பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார், பூர்ணமா இருக்கிறார். ஒன்னு என்ன செய்யறானு? நல்லவன். அவர் வாழலையா? அவர் சொல்ல தெரியாதா? அவர் சொல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவது? எப்படி சொல்லுவது? புரியுது அந்த காரியங்களை? எங்கெங்கே என்னென்ன கொடுக்கணுமோ அங்கெங்க அதைத்தான் கொடுக்கணும். அவர் அந்த மனிதனுக்கு சொல்லுவாரு, நல்ல போதகர் என்ன, இந்த நல்லவன் யார் போகணும்? அது பிதாவுக்கு தான் போகணும் அப்படி சொல்றாரு. நல்லவன் என்று சொல்லுவானே, ரொம்ப ஓவரா இருக்கோ பாக்குறதுக்கு? ஆமா, மனித ஞானத்துல ஓவரா தான் இருக்கும். மனிதனுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கு. பாருங்க, மனிதனுக்கு அவ்வளவுதான் புரிந்திருக்கிறது. பாருங்க, மனிதன் எதிர்மாறாக புரிந்து கொள்ளக்கூடியவன். எப்பொழுதுமே இப்படி ஏற்கு மாறா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்க இயேசு நல்லவர், இயேசு நல்லவன் பாட்டு பாடிடுவீங்களா? நான் கேட்பேன், பாட்டு நிறுத்துன்னு சொல்லுவேன் நான். இயேசுவே அவர் சொல்லல, நீங்க ஏன் சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? இயேசு பரிசுத்தர் சொன்னா பரிசுத்தர் சொல்லுங்க, பாவங்களுக்கு விலகினவன் விலகினவன் சொல்லுங்க, இயேசு மாசில்லாதவனா மாசில்லாதவன் சொல்லுங்க, குற்றமற்றவனா குற்றமற்ற, அதெல்லாம் சேர்த்து பார்த்தா இதானுங்க. அப்படியே ஒத்துக்கல அவரு. அவர் என்ன கருத்தோட சொல்லுகிறார் என்பதோ அப்படித்தான் நாமும் பேச வேண்டும் அன்பான பிள்ளைகளை. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நாம் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விலக செய்வதற்காக நாம் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தக்கூடாது. அவருக்கு மேல நாம் நீதிமானாவும் இருக்கக்கூடாது, அவரை மிஞ்சி பேசவும் கூடாது. என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று சொன்னார். தேவன் ஒருவர் தவிர, கரெக்டா சொல்றாரு, ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படி சொன்னார். அவர் பேசுறது மாதிரி நீங்க பேசணுமா, இல்ல நம்ம பேசுற மாதிரி பேசணுமா? அவர் பேசுறது மாதிரி தான் பேசணும். அப்படி பேசுறதுக்கு ஞானம் இருக்கா? நீங்க ஞானம் உள்ள பிள்ளைங்க சிலர் இருக்கீங்க, சிலர் எதிர்மாறா உணர்ந்து கொள்ற பிள்ளைங்க இருக்கீங்க. அது மோசம், அதெல்லாம் உங்களை கெடுத்து விடும். அப்ப இந்த மனிதன் ஏன் இந்த காரியத்தை குறித்து ஐக்கியத்தை இழக்கிறான்னு சொன்னால், மனிதனுடைய புகழ்ச்சி, மனிதனுடைய தந்திரமான பேச்சு, மனிதனுடைய தந்திரமான யோசனை, இது என்னை கெடுத்து விடும். மனிதன் புகழ்வது எப்பொழுதுமே நேர்மையா இருக்காதுங்க. அதாவது எல்லாரையும் சொல்ல, பொதுவா யூதர்களை சொல்றேன். லூக்கா 20ஆம் அதிகாரம் 21, 22, 23. அவர்கள் வந்து, போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள், இதில் இருக்கிற சுரூபம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவங்க உண்மையிலேயே இயேசுவை புகழ்ந்தாங்களா இல்ல சோதிக்கிறதுக்கு வந்தாங்களாங்க?
நாம் இப்படி இருக்கிறோமா? ஐக்கியம் கிடைக்குமா? பாருங்க, தேவனோடு ஐக்கியம் இருக்குமா? இவங்களுக்கு இருக்குமா? அவர் கேட்கிறார் அவங்களை பார்த்து, மாயக்காரர்களே. மாயக்காரன் நாம் என்ன பிரசங்கம் பண்ணிருக்குமா? நேரன் என்று மாயக்காரன் பேசினார். பாருங்க, அவர்கள் சொல்லி அவர்கள் புகழுகிறார்கள். அது வஞ்சகமான புகழ்ச்சி, அது சோதிப்பதற்கு எதுவான புகழ்ச்சி. இயேசுவுக்கு எதிராக மனிதனுடைய புகழ்ச்சி எப்படிப்பட்டது? வஞ்சகம். வஞ்சக புகழ்ச்சிக்கு எப்படி பதிலளித்தார்? அவர் சிறப்பா பதிலளிச்சார். ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்தார். இது நம்ம முதல் பாகத்தில் என்ன பார்க்கிறோம்னா, தேவனுடைய ஐக்கியத்தை கெடுக்கக்கூடியவென்றால் மனிதனால் வரக்கூடிய பாராட்டுக்களையும் புகழ்ச்சியும் போற்றுதலையும் நாம் விரும்பும் போது, இந்த மாயஜாலம் காட்டுறவங்க, டிவி ஷோ நடத்துறவங்க சொல்லி பாக்குறீங்களா? அது தட்டலைன்னா, அங்க இருந்து அந்த பேப்பர் விழ வைக்கலைன்னா அது உற்சாகத்தை இழந்துருமா அந்த குழந்தைங்க? அப்படித்தானே? அப்ப என்ன செய்யணும்? நம்ம இது வேணுமா? நமக்கு இங்கே வேணுமா? அது உலகத்துல போனா தொட்டிட்டு போறாங்க பாருங்க. இங்கே நமக்கு தேவைப்படுதா? இல்ல. இங்க உலகத்தின்படி நீங்க பேசுறீங்கன்னா இங்கே உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் தேவனானவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வஞ்சகமான புகழ்ச்சி நம்மை கெடுத்துவிடும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சாத்தான் எவ்விதத்தில் கொண்டு போவான்? சாத்தான் பார்த்துட்டே இருக்கான், இவன் எதை விரும்புறான் அப்படின்னு பாக்குறாங்க. கொஞ்சம் புகழ்ந்தா விரும்புதா? நல்லா இருக்கு. சகோதரியே, உங்களுடைய புடவை சூப்பரா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் விரும்பிடா, சரியா போச்சு. நீங்க நல்லா சிரிக்கிறீங்களா? நல்லா இருக்கு. அப்புறம் நீங்க நல்லா சூப் போடுறீங்க, அழகா இருக்கீங்க, ஓகே சொன்னா சரியா போச்சு. நீங்க விரும்புறீங்க அடுத்த கட்டத்துல சாத்தான் நகருவான். பாருங்க, மனிதர்களை இப்படிதான் சாத்தான் ஏமாற்றுகிறான். எதிலே விரும்புகிறார்கள் என்று பார்க்கிறார்கள். பாருங்க, ஆடைகளை கொண்டு வர்றாங்க. ஆடைகளை கொண்டு வரும்போது என்ன செய்யறாங்க? சரி, முடிவெட்டு செயல் காட்டுறாங்க. எதெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ அதை பரப்புறாங்க. கிழிஞ்ச ட்ரௌசரை போட சொல்றாங்க. எதெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ பாதி ட்ரௌசரை கிழிச்சு போட்டு தொட வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருங்க. அதை விரும்புற மனசை கொண்டு வரான். வியாபாரத்துக்கு அவன் கொண்டு வர்றான். இந்த மக்கள் ஒழுக்கக்கேடான காரியங்கள் செய்யறாங்க. வியாபாரம் என்பது எதை விரும்பப்படுகிறதோ அதற்கு கொண்டு போகப்படும். சாத்தான் அப்படிதான் பார்க்கிறான். எதை மனிதன் விரும்புறானோ அதற்கு ஏதவாறு கொண்டு வருகிறான். எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை ஐக்கியத்திலிருந்து கெடுப்பான்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொலோசியர் 2:8. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய ஞானத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. லௌகீக ஞானம், மாயமான தந்திரம். பாருங்க, ஞானம், உலக ஞானம், லௌகீக ஞானம், மாயமான தந்திரம். ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப கொள்ளை எப்படி கொண்டு போவாங்க? உலக ஞானத்தை பயன்படுத்தி, தந்திரம் அதை பயன்படுத்தி கொண்டு போவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்களும் கிறிஸ்தவம் தாங்க. நீங்க மட்டுமா கிறிஸ்தவங்க? நாங்களும் கிறிஸ்தவம் தாங்க. என்னங்க இப்ப பிரச்சனை? சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்ப இவங்களுக்கு தோணுது, ஐயா அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, அவங்க காலை மாலை போறாங்க, நம்மளால 2 வாட்டி தான் போறோம். அவங்க காலை மாலை போறாங்க, மத்தியானம் போறாங்க, உபவாசம் கூட்டம் பண்றாங்க, அப்புறம் இந்த அமாவாசை கூட்டம் போடுறாங்க, அப்புறம் பண்டிகை நாட்கள் போறாங்க, எல்லாம் போறாங்க. நாம என்ன ஒரு வாட்டி தான் போறோம். அப்புறம் கத்தடி பந்திக்காக உபவாசம் இருக்கிறாங்க, கத்தடி பந்திக்காக காத்து இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றது? அவங்களுக்கு கிறிஸ்தவங்க தானே. ஆனா தேவன் உங்களுக்கு சொல்றாரு கிறிஸ்தவங்க இல்லை. அப்ப எப்படி கொண்டு போவாங்கன்னா, தந்திரம், உலக ஞானத்தை பயன்படுத்தி மாயமான தந்திரத்தினும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போக வருவார்கள். எச்சரிக்கையா இருக்கணும். அவர்கள் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்றார். அப்ப கிறிஸ்துவை பற்றினது எது, உலகத்தை பற்றினது என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? கண்டுபிடிக்க தெரியணும். போதனையை நீங்க நல்லா உட்கார்ந்ததுக்காக நீங்க எல்லாம் போய் கேட்டுக்கிட்ட இல்ல, உட்கார்ந்துகிட்டு கை கொள்ளாம போய் இருக்கிற மக்கள் இருக்கீங்க சிலர். என்ன பிரயோஜனம்? நாம் உட்கார்ந்தும் கை கொள்ளாத மக்களா இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் மாதிரி தான் உட்கார்ந்து அருமையா கேட்கறீங்க, அருமையா ஜெபம் பண்றீங்க, அருமையா பாடுறீங்க, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த ஞானத்தில் நம்மை கொள்ளையடிக்க நம்ம ஒருபோது சம்மதிக்க கூடாது. அவன் தான் எச்சரிக்கையா இருக்கக்கூடியவன். அந்த கொள்ளை கொண்டு போறதுக்கு விட்டுட்டோம்னா நம்மளை கெடுத்துருவாங்க. சரி, முதல் பாகத்துல புகழ்ச்சியும் கனமும் போற்றுதலும் மனித புகழ்ச்சி மனித காரியங்களும் நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் ஐக்கியத்திலிருந்து நம்மை கெடுத்து விடும். 2வது பாகத்துக்கு நம்ம போறோம். 2வது பாகத்துல என்ன கேள்வி கேட்கிறோம்னா, ஏன் இந்த மனிதன் காணப்படுகிறவைகள் தோற்றம், உலக சிநேகம், மனுஷிகம், இது ஏன் சீக்கிரம் வயப்படுறாங்க? எல்லாரும் ஏன் மயக்கப்படுறாங்க?
இது காட்சியா தெரியுது நமக்கு. ஆவிக்குரிய காட்சி விசுவாசிக்கணும். பாருங்கள், ஏன் மக்கள் ஏமாந்து போறாங்கன்னா இது பார்க்கிறதுக்கு தெரியுது, கண்ணால பாக்குறோம். ஆனா ஆவிக்குரிய என்ன செய்யல? ஆவிக்குரிய மனுஷங்க பார்ப்பாங்க. ஆனா உலகத்துல இருக்கிற மக்களோ அதை பார்க்க தெரியாதனால அதுல ஏமாற்றப்படுவாங்க. அப்படியானா யாரை ஏமாத்துவாங்கன்னா உலகத்தை ஏமாத்த முடியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5-6. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப உலகத்துக்குரியவங்களே பேசுறாங்க, வாங்க வாங்க அப்படி சொல்றாங்க. அரசாங்கம் யார கிறிஸ்தவங்க வட்டத்துக்கு கொண்டு வருது? கிறிஸ்துவின் சபை யாரைய கொண்டு வருது? ரோமன் கத்தோலிக்க தான் கொண்டு வரும். பாருங்க, ரோமன் கத்தோலிக், சிஎஸ்ஐ மற்றும் மெத்தடிஸ்ட் மற்றும் மோர்மென் மற்றும் பேப்டிஸ்ட், இது போன்ற சில குழுமங்களை கிறிஸ்தவங்க வட்டாரத்துக்குள்ள கொண்டு வருது. ஆனா வேதாகமம் அது கிறிஸ்தவங்க சொல்லுதா? சொல்லல. அப்ப உலகம் சொல்றது கேட்க போறீங்களா, தேவன் சொல்றது கேட்க போறீங்களா? ஏன் அவங்களை கொண்டு வரல? பாருங்க, அப்ப அவங்க சொல்றதை நாம கேட்கணுமா? அவங்க சொல்றது நாம கேட்டோம்னா என்ன ஆகும்? இல்ல, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவங்களை பேசுறாங்க, உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அப்ப தேவனுடையவங்க யாரு, உலகத்துக்குரியவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்க, அங்க சொல்றாரு 6ஆம் வசனத்துல, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்தியாவி என்னதென்றும் வஞ்சகாவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப வஞ்சகாவி யாரு, சத்தியாவி எப்படி கண்டுபிடிப்பீங்க? உலகத்தோட செவி கொடுத்தா வஞ்சகாவி, தேவனுக்கு செவி கொடுத்தா சத்தியாவி. இது கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. அவங்களோட நீங்க ஒரு சம்பந்தம் கலந்தீங்கன்னா வஞ்சகாவியே இல்லையா? வஞ்சகாவி. அது எப்படி இருக்கும் பண்ணாது? தேவன் அது விரும்புறாரா? எங்கேயாவது விரும்புறதாக ஒரு வார்த்தை இருக்கா? இல்ல. அப்ப உலகத்துக்குரியவைகளை பேசுது, உலகத்திற்கு செவி கொடுக்குது. ஆனா தேவனால உண்டாயிருந்தா தேவனுக்கு செவி கொடுக்கிறான். நாம யார் செவி கொடுக்க போறோம்? பாருங்க, அப்போ ஏன் இந்த நம்ம கேள்வி கேட்டோம், ஏன் இந்த உலகம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் இதுல ஏமாற்றப்படுறாங்கன்னா, காணக்கூடிய காட்சிகள்ல வேகமா காட்டுறாங்க. ஏவாள் ஏமாற்றப்படுறது காரணம் என்ன? பார்வைக்கு. இந்த வசனம் யார மனப்படம் தெரியுமா? புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது என்று கண்டு தானும் புசித்து புருஷனுக்கும் கொடுத்தால் அவன் ஒரு ஏமாளி மனுஷன். தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்காம வா நீதான் மனைவி. இப்ப மனைவி சொன்னா கேட்டணுமா? இப்படி ஏமாற்றப்படுறாங்களா இல்லையா? வீட்டுக்குள்ளே ஏமாற்றப்படுவீங்க பாத்துங்க. பாருங்க, இப்படி ஒவ்வொரு மக்களும் தாங்கள் ஏமாற்றப்படுவதை அறிவது காரணம் உலகம் காட்சி, தோற்றத்துல காட்சியா இருக்கு. பாக்குறத பார்த்து ஏமாந்து போறாங்க. அப்ப பாக்குறதுல வயப்படுறவங்க யாரெல்லாம் வயப்படுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகம் தான் உலகத்தை குறித்து சிநேகிச்சுட்டு இருக்கோம், உலகம் தான் உலகத்துக்கு செவி எடுக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி செவி எடுக்கவே மாட்டாங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், தேவனுக்குரியவைகளை அறிவதை விட மனுஷருக்குரியவைகளை ஏன் அறிந்து கொள்கிறான்? 1 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் 2:11. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப நமக்கு எந்த ஆவி இருக்குதுங்க? இவங்க யார் கிறிஸ்தவங்க, யாரு தேவனுடைய ஜனங்கள், யாரு உலகம்னு அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன ஆவி வேணும்? தேவனுடைய ஆவி வேணும். தேவனுடைய ஆவி இல்லாம நம்ம உலகத்தை போல தெரிந்து கொண்டா நமக்கு யாருடைய ஆவி இருக்குதுங்க? மனுஷனுடைய ஆவி தான் இருக்கு. மனுஷனுடைய ஆவி என்ன ஆவி? உலகத்தின் ஆவி. குடிகாரனை பார்த்தோன்னா குடிகாரனுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். சிகரெட் பிடிக்கணும் பார்த்தா சிகரெட் பிடிக்கணும் தெரியுமா? தெரியும். விபச்சாரனை பார்த்தா விபச்சார கண்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். திருடனுக்கு திருடன் தெரியுமா? நல்லா தெரியும். ரவுடிக்கு ரவுடி தெரியுமா? தெரியும். மனுஷனுடைய ஆவி. இப்ப மனுஷனுடைய ஆவி எது, தேவனுடைய ஆவி எது என்று நமக்கு யாருக்கு தெரியணும்? அப்ப நம்ம தேவனுக்குரியவைகளை அறியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? மனுஷனுடைய ஆவியை கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவியை கொண்டிருக்கிறவன மனுஷன் ஏமாற்ற முடியாது. உலகம் ஏமாத்துறதுக்கு அவ இடம் கொடுக்க மாட்டான், அவ இடம் கொடுக்கவே கூடாது. அப்படியானால் மனுஷனில் உள்ள ஆவியை என்று மனுஷன் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? பாருங்க, மனுஷனுடைய ஆவி இல்லைன்னா மனுஷனுக்குரியதை அறியவே முடியாது. அதுக்கு நேர ஆப்போசிட்.
தேவனுக்குரிய ஆவி இருந்தாதான் தேவனுக்குரிய அறிய முடியும். அப்ப இவங்க கிறிஸ்தவங்க இல்ல, இவங்க தேவனுடைய மனுஷங்க. எப்படி தெரியும்? தேவனுடைய ஆவி நமக்கு இருக்கணும். தேவனுடைய ஆவி என்ன? தேவனுடைய பிரமாணத்தின் காரியங்கள் நமக்கு எல்லாம் இருந்தா தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா, தேவனுடைய ஆவி இல்லைன்னா ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ளவே முடியாது. எல்லாம் சமம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாம் சமமா? இல்ல. ஐக்கியத்துல விலகிட்டோம். அப்படியே இல்லவே இருக்கல. அப்போ 1 Corinthians 2:15 வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இவன் ஆவிக்குரியவனை ஏன் ஆராய்ந்து நிதானிக்க முடியாமல் அந்த மனுஷனுக்குரியவன் இருக்கிறான்? இவன் சொல்றது அவனுக்கு புரியல. பாருங்க, அந்த காரியத்தை பாருங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட முடியாது. மற்றொருவன் அவனைய குறித்து அறிந்து கொள்ள முடியல. அவன் மனுஷாவி, இவனுக்கு தேவாவி இருக்கு. அப்ப தேவாவி இருக்க மனுஷனா மனுஷாவிக்காரன் எப்படி கண்டுபிடிப்பான்? அவன் எப்ப பார்த்தாலும் ஏருக்கு மாறா சொல்லிட்டு இருக்கான். ஒண்ணு விளங்க பைத்தியமாத்துவம். இப்ப நம்ம என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்கான். என்ன சொன்னா நேரடியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சொன்னாலும் மறைமுகமா சொல்றான். என்ன சொன்னாலும் இப்படி பைபிளை பார்த்து பேசிட்டே இருக்கிறான். இவனுக்கு என்ன ஆவி இருக்கு? மனுஷாவி இருந்தா சிந்திப்பான், இப்படிதான் சிந்திப்பான். பாருங்க, அங்கதான் சொல்றாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மனுஷன் இருக்கிற ஆவியினால இவனை தேவனுக்குரிய ஆவிக்குரிய மனுஷனை அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அவனுக்கு தான் மனுஷாவி இருக்க. மனுஷாவி ஆவிக்குரியவளை எப்படி கண்டுபிடிக்க முடியாது. சொன்னால் என்ன செய்யல? சொன்னாலும் விளங்கல. அப்ப ஏன் விளங்கல? நான் சின்ன பிள்ளைல இருந்து அப்படி பழகுதா இருக்கேன். கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி இருக்கேன். என் யோசனை, என் பழக்கம், என் புத்தி, என் இஷ்டம், என் சொந்த ஞானம், சொந்த புத்தி, இதுலயே பழகிருக்கேன். இனிமேல் இதுக்கு போவனா? சிலுவையில் அடிச்சு கர்த்தருக்குள்ள போய் அடிக்காம தண்ணிக்குள்ள போயிட்டு வந்தாச்சு. என்ன இருக்கும்? அப்ப நான் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்? 1 Corinthians 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்போ எதிலே பழக்கப்பட்டிருக்கிறானோ அது அவனுக்கு அதிகமா பிடிக்குதுங்க. இதுதான் நல்லது. சொல்லக்கூடாது, தெரியாது. சொன்னா வேணான்னு சொல்லிடுவாங்க. வருதா? நினைவு வருமா? ஐயோ சொல்லாத, சொன்னா வேணாம் சொல்லிடுவாரு அவரு. என்னமோ நான் என்னத்துக்கு சொல்றது மாதிரி உங்களை காப்பாத்துக்கு சொல்ற காரியங்களை உங்களுக்கு புரியாம நான் இதுக்கும் சொல்றது மாதிரியும் நீங்க என்ன பழக்கமா இருக்கீங்களோ அது விழுகிறதுக்கு எதுவான வழியை பண்ணிக்கிட்டு ஜென்ம சுபாவம் மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம சொல்றது என்னவா தோணும்? அவனுக்கு பைத்தியமா தோணும். அப்போ அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகள் அறிந்து கொள்ளவும் முடியாது. எப்படி பார்க்கணும்? அவங்களுக்கு கிறிஸ்தவம், அவங்களுக்கு கிறிஸ்தவம் சொன்னா எப்படி கிறிஸ்தவங்க இல்ல கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? அதுதான் ஆவிக்குரிய பகுத்து பார்க்கறது. இவங்க கிறிஸ்தவங்க சொன்னா அந்த ஆர்சியோ அந்த சிஎஸ்சியோ அவங்க கிறிஸ்தவங்களான்னு ஒரு கேள்வி கேட்டா, ஆமா அவங்களுக்கு கிறிஸ்தவங்க தானே, அவங்களும் பைபிள் வச்சிருக்கிறாங்க, அவங்களும் வேத ஒப்படுகிறாங்க, அவங்களும் ஜெபிக்கிறாங்க, அவங்களும் ஆராதனை செய்யறாங்க, அவங்களும் ஒப்பு செய்யறாங்க. இது மட்டும் தான் தோற்றம். இது தோற்றம். ஆனா உள்ள டாக்டரின் ஒண்ணு போகணும்ல. அங்க என்னென்ன மாற்றம் இருக்குது, என்னென்ன மாத்தி பேசுறாங்க, என்னென்ன தவறா பண்றாங்க, இதை பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா? பாருங்கப்பா, ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கணும். ஒரு பூமிக்குரிய தோட்டத்துல பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய கட்டடம் இருக்கு, அவங்களும் போயிட்டு இருக்காங்க, அவங்களும் ஆராதனை நடத்துறாங்க, அவங்களுக்கு காலை மாலை செய்யறாங்க, உபவாசம் பண்றாங்க, எல்லாம் இது மட்டும் தான் பாக்குறோம். இதுவா அது பாருங்க. அப்பதான் நம்ம ரெண்டு சேர்ந்து கிறிஸ்தவம் நினைக்கிறோம். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நம் மனுஷனுடைய ஆவி இல்லாம தேவனுடைய ஆவிக்கேற்ற பிரகாரமா ஆராய்ந்து நிதானிக்கப்பட்டாதான் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. இவங்கெல்லாம் மனுஷங்க பொய் சொல்லி நம்மளை வஞ்சிக்கிறாங்க. ஞானம் என்று பெயர் கொண்டிருக்கும். ஆனால் அது தேவன் சொல்றாரு 1 தீமோத்தேயு 6:20 எப்படி பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிறதோ அது அவனுக்கு பிடிக்கிறதா? ரொம்ப பிடிக்குது. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழியை போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமேன். நல்ல கருத்து கவனிங்க. நீங்க எது மனிதர்களால் எது பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிறதோ அது உங்களுக்கு பிடிக்குதா? பிடிக்கலையா? பிடிக்கலன்னு பதில் இருக்கா இல்லையா? அது உங்களுக்கு பிடிக்குதா? பிடிக்கலையா? பிடிக்குதா?
பிடிக்குதுன்னா எப்படி தெரியும்? அதை பாராட்டி, ஒரு வார்த்தை இருக்கா, பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள், ஒரு வார்த்தை இருக்கா. இப்ப பிடிக்கலன்னா எப்படி பாராட்டி இருப்பாங்க பாருங்க. அப்போ பிடிச்சிருக்குது, அதை பாராட்டினாங்க. என்ன பிடிச்சிருக்கிறது? பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கைகள். இது மாதிரி மனுஷங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. இதை பிடிச்சு தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு கீழே விலகி பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள், கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. யாரு இவங்க தேவனுடைய மனுஷங்க, யாரு ஆவிக்குரிய மனுஷங்க, யாரு பொல்லாதவங்க நம்ம அறிந்து கொள்ளலைன்னா ஐக்கியமானது எப்படி கிடைக்கும்? தேவன் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். தேவன் எப்பவே விலகி போயிருப்பார். தேவன் இருக்கா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா எப்போ விலகி போயிருப்பாரு. சிம்சோன்ட்ட போனது மாதிரி எப்போ விலகி போயிருப்பாரு. ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த தேவனுடைய ஞானம், தேவனுடைய காரியம் என்று வருகிற பொழுது எந்த ஞானத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 - 21 வரைக்கும் மேலோட்டம் பார்க்க கூடாதுங்க, ரொம்ப ஆழ்ந்து நீங்க சிந்திக்க வேண்டியிருக்கு. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாய் இருக்க கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. எல்லாம் உங்களுடையது. போதும். அப்போ தேவனுடைய காரியம் என்று வரும்போது மனித ஞானம், சுய ஞானம், லௌகிக ஞானம், சொந்த ஞானம், இதெல்லாம் எதுக்கு உதவும்? ஒண்ணுக்கு உதவாது. ஏன் உதவாது? அவன் உன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் என்ன ஆகணுமா? பைத்தியக்கார ஆக கடவன். நீங்கள் தேவ ஞானத்தை என்ன பைத்தியக்காரன் ஆகுமா? நிச்சயமா இருக்காது. பாருங்கள், அவன் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக. இவ்வுலகத்தின் உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாகணும். அப்ப யாருக்காக பைத்தியக்காரனாகணும்? தேவனுக்காக பைத்தியக்காரனாகணும். எல்லாத்தையும் இழக்கணும். இழந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. அவங்க எப்படி பிடிக்கிறாருங்க? அவங்க தந்திரத்திலே வச்சு பிடிக்கிறாரு. இப்ப அவங்க சிந்தனைகள்லாம் எப்படிப்பட்டது? வீணு. அப்ப இது இருக்கு. நம்ம மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுறோம், மனுஷனை குறித்து பெருசா என்றோம், அவங்க பெரியவங்க, இவங்க பெரியவங்க, இவங்க பாக்குறதுக்கு பிரபலமா இருக்காங்க என்றும் ஏமாற்றப்படுகிறோம். இவைகள் எல்லாம் இங்கே அழிந்து போகக்கூடிய ஒன்று. இதனாலே எதுவும் நடக்க போறது கிடையாது. ஏன் இந்த விதமான ஞானத்தை தேவன் அளிக்கிறாருங்க? 19, 20 1 கொரிந்தியர் 1 19, 20. அந்தபடியே ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? சரி, அப்போ தேவன் எந்த ஞானத்தை பைத்தியமாக்குனாரு? இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அந்த கம்யூனிகேஷனை பைத்தியமாக்கிட்டாரா? தொலைத்தொடர்பு அதை பைத்தியமாக்கிட்டாரா? நெட்வொர்க் ஜியோ போடுறாங்கல்ல, அந்த ஜியோ அதிவேக டேட்டா போடுறாங்கல்ல, அதிவேகமா அதை பைத்தியம் ஆகிட்டாங்களா? நீங்க எதுக்கு அதிவேக செல்போன் வாங்குறீங்க? எதுக்கு சுத்திட்டு இருக்கணும்? ஏன்னா நீங்க ரொம்ப பயங்கரமான ஆபீசர்ஸ், சுத்திட்டு இருக்க கூடாது, பொட்ட போயிருந்தேன். அப்ப அதிவேக டேட்டா வாங்கணும், அதிவேக கணினிக்கு அதிகமான அந்த ரேம் அதிகமா கூடுதலா வாங்கணும். வாங்கினா என்ன போகும்? அதிக விலை போகும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு படத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி எவ்வளவு நேரத்துல வரும்? ஒரு செகண்ட்ல வந்துடும். அதிவேகமா இருக்கா? இருக்கு. அப்ப ரேம் வேணுமா? அந்த ரேம் கூடுதலா இருக்கணும். அப்ப பாருங்க, அது வேகமா இறங்கும். அப்போ இதெல்லாம் இந்த ஞானத்தை அழிச்சாரா? இந்த ஞானத்தை தேவன் அழிச்சிருக்காரு. இதை கண்டுபிடிச்சாரு, அதையும் அழிச்சிருக்காரு. அதை அழிச்சா நாமளும் எப்படி இங்க வாசம் பண்றது? இங்க என்ன சொல்றாருன்னா, உலக ஞானம் போய் பயன்படுத்தி தேவ ஞானத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இதுதான் பைத்தியம் அழிச்சிருக்காரு அவர். இதுக்கு கிட்ட என்ன செய்ய முடியாது? நீங்க அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? பிரிச்சு பார்க்கணுமா வேணாமா? இப்ப ஃபேன் கண்டுபிடிக்கிற ஞானத்தையும், ஏர் கண்டிஷன் கண்டுபிடிக்கிற ஞானத்தையும், கணினி கண்டுபிடிக்கிற ஞானத்தை பைத்தியமாக்கணும், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. எதை வச்சு வேலை செய்வீங்க? அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. செல்போன் கண்டுபிடிக்கிற ஞானத்தை அதை சொல்ல அவரு எப்படி சொல்றாருன்னா 21ஆம் வசனம் படிங்க. எப்படி எனில், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரபஞ்சத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எப்படி அவரே விளக்கம் கொடுக்கிறாருங்க. தேவ
ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துது. அதனால என்ன செய்ய முடியாதம்மா? அறிய முடியாது. அதை பார்க்கவும் தெரியாது. அது அவனுக்கு பைத்தியமா தான் இருக்கும். அதனால தேவன் சொல்றாரு, நீ எதை பைத்தியமா எண்ணினையோ அந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிற மக்களை ரட்சிப்பதற்கு எனக்கு பிரியமா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ரெண்டு காரியங்களை பார்த்தோம். தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்கக்கூடிய காரியம் ஒன்று மனுஷனால் மனுஷனுடைய மகிமை, மனுஷனுடைய புகழ்ச்சி. இன்னொன்று மனிதனுடைய ஞானம், சொந்த ஞானம், சொந்த புத்தி. இது ரெண்டும் என்ன செய்ச்சு? எல்லாமே நம்ம தேவனை விட்டு தூரமாக்கிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தேவனை இப்ப நம்ம பார்க்க போற காரியமானது தேவனை அறியும் அறிவை வெறுப்பது. தேவனை அறிவும் அறிவை நானும் வெறுக்கலைங்க, நான் தான் வந்துடுறேனுங்க. ஆமா தானே? நான் தான் ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்துட்டேன்ல, எங்க வெறுக்கிறேன்? அப்ப சாயந்தரம் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எல்லாம் காலை மட்டும்தான் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சாயந்தரம் வேணாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாருங்க? அது தேவனுடைய அறிவு இல்லையா? அப்ப வேலைக்கு போன சொல்லிக் கொடுத்தது யாரு? இல்ல இது கர்த்தருடைய நாளா இல்லையாங்க? கர்த்தருடைய நாள்ல நம்ம ஒரு நேரம் மட்டும் தேடிட்டு மறுநேரம் வேணாம்னு சொன்னது உங்களுக்கு யார்? முதல் கேள்வி சொல்லுங்க. நீங்க அறிவை வெறுக்கிறீங்களா இல்ல ஒண்ணுமே புரியாம இருக்கீங்களா? ஒரு நேரம் மட்டும் காலை நேரம் மட்டும் வந்தா போதும்னு சொன்னது யாரு உங்களுக்கு? எந்த வசனம் நீங்க காட்டுவீங்க? ஒரு நேரம் மட்டும் ஆராதனை பண்ணா போதும் அப்படி சொன்னது யாரு? அடுத்து தேவனுடைய வார்த்தை அடுத்த முறை கேட்க வேணாம்னு சொன்னது யாரு? அடுத்து தேவனுடைய அறிவு இல்லையா? அது இது அடுத்து நடக்கிற வகுப்பு தேவனுடைய அறிவு இல்லையா? அடுத்து நடக்கிற வகுப்பு தேவனுடைய அறிவு இல்லையா? அதெல்லாம் சினிமா கதை அறிவா? அதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு? சாத்தான். பாருங்க, தேவனுடைய அறிவை வெறுக்கத்தக்கதாக நமக்கு ஏதோ ஒரு தப்பான பாடத்தை நம்முடைய வளர்ச்சியில சின்ன புள்ள இருந்து கத்து கொடுத்துருக்காங்க. பாப்பா போவோம், ஆராதனை போவோம். நம்ம காலையில போயிட்டோம்லப்பா, எதுக்குப்பா அது? ஏன் மாலையில அறிவு இல்லையோ? தேவனுடைய அறிவு இல்லையோ? அந்த அறிவு நமக்கு வேணாமா? அது வேறையா? இல்ல நமக்கு ஆராதனைக்கு வருது என்பது காணிக்க போடுறதுக்கு மட்டும்தான் வருமா? அதுக்கு மட்டும் தாங்க வரீங்க? அல்ல, ஒரு ஆராதனை என்பது எத்தனை காரியங்கள் உள்ளடங்கி இருக்கு பாருங்க. இதுல பக்தி விருத்தி தான் பிரதானமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம வருகிறோமே தவிர வேற என்ன இருக்கல? வாரத்தின் முதல் நாள் எது கூடுவோம்னா அப்பத்தை பிய்ப்பதற்காக, கர்த்தருடைய மரணத்தை தெரிவிப்பதற்காக, அந்த நாளில் காணிக்க கொடுப்பதற்காக, மற்றும் தேவனுடைய அறிவை நம்ம அறிந்து கொள்வதற்காக தான் மற்ற எல்லா நாளும் கூடுகிறோம். அது ஏன் வேண்டாமா? உங்க வீட்டுல நீங்க முதல்ல உங்க வீட்டுல வகுப்பு நடத்துறீங்களாங்க? சொந்தமா உங்க வீட்டிலேயே முதல் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலையிலேயே மாலையிலேயே செய்றீங்களா? என்னைக்கு அது இல்லையோ நீங்க இன்னும் வளர மாட்டீங்க, இப்படிதான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியல, அது அப்படித்தான் இருக்கும். அப்ப இதுதான் நீங்க பார்க்க போறோம். நம்ம அறிவை வெறுக்க வெறுக்க என்ன நமக்கு கிடைக்காம போயிடும், அப்படிதான் பாக்குறோம். நம்ம வேலை முக்கியமா, நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தையே நம்ம மறந்துட்டோம். நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தையே மறந்துட்டோம். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்க வேண்டாம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரியாப்பட்டணத்து மக்கள் தினந்தோறும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால எப்படி இருந்தாங்க? தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலியா இருந்தாங்க. வாரத்துக்கு ஒரு முறையா, தினந்தோறுமா? நேரம் கிடைக்கும் போதா இல்ல தினந்தோறுமா? உங்களை வேலையில் அழுத்தம் கொடுத்தா அழுத்தம் எடுத்து போங்க. ஆனா ஆராய்ச்சி பார்த்திருக்காங்களா இல்லையாங்க? எப்படியாது? அவங்க தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கார்கள். இந்த அறிவை வெறுப்பதற்கு யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? சாத்தான் இல்லாம வேற யாருங்க? தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியாமல் தடை செய்து போடுவது சாத்தானே இல்லாமல் வேற யாரா இருக்க முடியும்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாங்க, 24, 25 என்ன சொல்றது? சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல சிலர் விட்டு விடாதிருங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? விட்டு விடாதிருங்கள். அன்புக்கும் நற்கிரிக்கும் என்ன செய்யுங்க? ஞாயிற்றுக்கிழமை அங்க அது யார் சொன்னது ஞாயிற்றுக்கிழமை என்று? அங்க இருக்கா? வாரத்தின் முதல் நாள் இருக்கா? இல்லவே இல்லையே. வாரத்தின் முதல் நாள் இல்லாத போது நீங்க வாரத்தின் முதல் நாள் சேர்த்தது எப்படி? எனக்கு நினைவு கொடுத்தது யாரு? சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாது என்பதற்கு அது வாரத்தின் முதல் நாள் சேர்த்துக் கொண்டது யாரு? நானு. அங்க இருக்கா? வசனத்தில் இருக்கா? சபைன்னா என்ன? ஒன்றுக்கு இரண்டுக்கு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டோர் என்னவாகிறாங்க? சபையாகிறாங்க. அப்ப சபை கூடுதல் தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானா? யார் சொல்லிக் கொடுத்தது? பாருங்க, இப்படியெல்லாம் அறிவை வெறுக்கும்படி சாத்தான் எனக்கு கத்துக் கொடுத்திருக்கிறான். கிறிஸ்துவாகிய நிறைவாகிய சரீரமாகிய சபையிலே நான் பூர்ண வளர்ச்சி அடையாதபடி, எபேசியர் 4, 11, 15, 16 நான் வளர்ந்து வராதபடி சாத்தான் இந்த அறிவை தடை செய்கிறான். பாருங்க, அறிந்து கொள்ளணும், பயமும் சேர்ந்து என்ன செய்யணும்? வரணும். அப்படியானால் தேவனை அறியும் அறிவை வெறுப்பதற்கு இவர்கள் எவ்வாறு உற்சாகப்படுத்தப்பட்டிருக்காங்க? போதும், காலையில போயிட்டீங்களா, அது போதும், அப்புறம் வேணாங்க, சாயந்தரம் பார்த்துக்கலாங்க, மற்ற நாள்ல நமக்கு இல்லைங்க. அது வேற யாருக்கும் அங்க அது அநியாயம் செய்யறவன் செய்யட்டும்,
அநீதி செய்கிறவன் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நான் அவனுடைய கிரியைக்கு பலனை நான் செய்ய போறேன், தரப்போறேன்றாரு. பாருங்க, இதுதான் நமக்கு தப்பான ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கோம். இப்ப எல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் இன்னைக்கு அந்த பயிற்சி கொடுத்ததே இல்லை. நீங்க காலையில வந்துட்டீங்க, மாலையில வேண்டாம் அப்படி சொன்னதே இல்லை. ஒரு நாள் கூட சொன்னதாக எனக்கு ஏதாவது காட்டுங்க. அப்படி இல்லவே இல்லையே. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, நாமளாம் நினைச்சுக்கிட்டோம், நம்ம சொந்த அறிவை சார்ந்துட்டோம், சொந்த ஞானம் சார்ந்துட்டோம். அதோட நம்ம என்ன செய்யிட்டோம், அவர் படுத்து தூங்கிட்டோம், செல்போனை பக்கத்துல வச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவு முடிஞ்சிச்சு. இதுதான் நம்மளை கட்டு வைக்குமாங்க? இதை கட்டு வைக்குமா? அது ஒரு பொழுதுபோக்கு, என் நேரத்தை கெடுக்கிற ஒரு வேலை. அதுவா என்னை கட்டு வைக்கும்? பாருங்க, அப்ப நம்ம அறிவை வெறுக்கும்படி இது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மாயையான உயிரற்ற ஒரு செயல் என்னை கற்றுக் கொடுத்து என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தூரப்படுத்துகிறது, என்னுடைய தேவனுடைய வேலையை கற்றுக்கொள்ள முடியாதபடி. அப்படியானால் அறிவை நாம் என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 1:29-31 வரைக்கும். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். அவ்வளவுதான். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன விரும்புறீங்களோ, என்ன அசட்டை பண்ணீங்களோ, அது திரும்ப தலைமையிலே வந்து விழுகின்றார். அதெல்லாம் தப்பிக்க முடியாதுன்றார். பாருங்க, அது தனக்கு நானே வந்து நேரும் போது, ஐயோ இதெல்லாம் கற்றுக்கொள்ளாம போயிட்டேனே, அன்னைக்கு இதை விட்டுட்டேன், அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு உங்க தலைமையில அது விழுகும், என் தலைமையில விழுகும், ஒண்ணுமே செய்ய முடியாது. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனுக்கு அறிவை விரும்புவானா? நீதிமொழிகள் 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். அப்ப புத்திமதி வேணும்னா நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்கணும். புத்திமதி வேணும்னா காலையில உங்க வீட்டுல மாலையிலே படிக்கணும். அதெல்லாம் செய்யறது இல்ல. அப்ப என்ன புத்திமதி உங்களுக்கு இருக்கு? என்ன விரும்புறீங்க? இல்ல, சாப்பாட்டை விரும்புறோம், அவ்வளவுதான். அது அழிஞ்சு போயிடும். போஜனம் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும். தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். அப்படியே கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் அறிவை விரும்ப மாட்டான். நாம் மதியினத்தை உடையவளா இருந்தால் அறிவை தேடுவோமா? ஏமாற்றப்படுவோம். நீதிமொழிகள் 15:14. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். அப்போ நம்ம எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அந்த நேரம்லாம் உட்கார்ந்து தேவனுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் நம்முடைய குடும்பத்தை கட்டுவிப்பதற்கும் நாம் மெய்யாய் செய்ய வேணுங்க. ஏதோ பாரம்பரியமாக உட்காரு இந்த படி ரைட் பைபிள் துறை 10 வசனம் படிச்சு போகணும், அப்பதான் ஆசீர்வாதமா இருக்கும். அது என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க? 10 வசனம் படிச்சு போனாலும் என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க? அது என்ன சொல்லுது, என்னத்தை பத்தி பேசுது, இந்த பிள்ளைகள் மூலமா என்ன கற்றுக் கொடுக்கிறோம், நாம என்ன கற்றுக்கொண்டோம், ஒண்ணுமே புரியலன்னா நான் படிச்சேன்னா எனக்கு என்ன புரியும்? ஒண்ணும் புரியாது. அது பாரம்பரிய மக்களாக இருப்போம், ஏமாற்றப்படுவோம். தேவனுடைய அறிவை அவர் விட்டுவிட காரணம் என்ன? நீதிமொழிகள் 19:27. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. அங்க ஒரு வார்த்தை இருக்கா, தேவனுடைய அறிவை அவர் விட்டுவிட காரணம் என்ன? தேவனை விட்டு விலக செய்யும் போதகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் யூடியூப்ல உட்கார்ந்து மற்றவங்க பிரசங்க கேட்கறீங்க, அது வேற திருப்பி எனக்கு வேற அனுப்பி விடுறீங்க, அதுல வேற ஜமீன் பல வர குரூப்ல வேற போடுறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அதை முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். முதலாவது அதை தேடி கண்டுபிடிச்சு சரியா சரியில்லையா, அதுல எத்தனை பிழை இருக்குது, எத்தனை சரியா இருக்கு. ஒருத்தர் கொடுக்குறோம்னா தவறானதை கொடுத்தா என்ன ஆகும்? தவறானதை கொடுத்தா தவறானதை கற்றுக்கொள்ள மாட்டாங்களாங்க? என் பிள்ளைகளுக்கு நான் தவறானதை சொல்லுவேனாங்க? இந்தா அந்த பிள்ளை நல்ல விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கு, அந்த பிள்ளையோட பழகு. நான் என்ன சொல்றேன், நீ சேர்ந்து விபச்சாரம் பண்ணு. உங்களுடைய அறிவுக்கு எற்றதை நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா தேவனுடைய அறிவின்படி நம்ம போகணுமா போவேனாமா? மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அதை நான் சரியா கொடுக்க ஆரம்பிக்கணும். நான் எந்த அளவுக்கு தேறி இருக்கணும் அதை தான் கொடுக்கணும். எனக்கு தெரியாத ஒன்றையே ஏதோ ஒன்று சொல்லி நம்ம எல்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. அதை சரியா கவனிக்கணும். அப்படியானால் ஒரு தேவனுடைய அறிவையை விட்டுவிட காரணம், உலக செய்யக்கூடிய காரணம் என்னங்க? அநேக போதனைகள், தவறான போதனைகளை கேட்பதினாலே. இங்க யூடியூப் இருக்குங்கக்கா எதையாவது கேட்கலாமாங்க? நீங்க அவங்க எல்லாம் அப்படி பக்தி விருத்தி கொடுக்குமா? எல்லாம் செய்யுமா? எதையும் கேட்கலாம். அவங்க கண்ணு ஃப்ரீயா தான் இருக்கு. தேவன் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்வாரா? அது நீங்க நடைமுறை கொண்டு வருவீங்களா? எப்படி கொண்டு வருவீங்க? அப்ப அறிவை வெறுக்கிற வேலையை செய்ய வச்சுனது பாருங்க. சொல்றார் தெளிவா, என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை கேளாதே. பாருங்க, அதை கட்டி வைக்காது, உங்களை விலக்கி விட்டுரும் சொல்றாரு. இப்ப விலக்கி விடத்தக்கதான போதகங்களை கேட்டுக்கொண்டு வந்தால் என்ன ஆகும்? அதை நம்ம வீணாக்கி விட்டுட்டு எங்கேயோ கொண்டு போய் எங்கே காட்டுல எங்கே நிப்பாட்டி தந்திரத்துல வஞ்சிக்கப்பட்டு பார்வையற்றவனாக ஆக்கிவிடும். இப்பொழுது நம்ம லேவியராகமம் புத்தகத்தை திருப்பிக்கங்க. அதை நான் படிச்சிட்டீங்க, நான் படிக்க மாட்டோம். அது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம்
14-17 உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்றாரு, நமக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு போறீங்க, ஒருவேளை அது மாதிரி இல்லாம இருக்கலாம், வேற மாதிரி நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைக்கு எல்லாவற்றிலும் செய்யாம இருந்தீங்கன்னா, நான் சொல்ற அறிவை நீங்க வெறுத்துட்டீங்கன்னா, என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனை எல்லாவற்றையும் செய்ய என் உடன்படிக்கை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் என்ன நடக்கும்? உங்கள் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கு. பூத்து போகனா பஸ்ஸுக்காக எப்பாவது காத்து இருந்திருக்கீங்களா? உன் கண்ணு எப்பாவது பூத்து போச்சா? எப்படி பூத்து போகும்? பார்த்து 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 என்னாக, இன்னும் வரலையா, இன்னும் வரலையா, இன்னும் வரலையா, என்ன செய்யாது? பார்த்து உத்து உத்து பாக்குறீங்களா? அந்த பஸ் பாக்குறீங்களா? இப்ப நீங்க எல்லாம் 2 வீலர் வச்சிருக்கீங்க, பிரச்சனை இல்ல. பஸ்ல பிரயாணம் பண்ணி இருக்கும்போது தெரியும், பார்த்து பார்த்து பூத்துரும். பாருங்க, செல்போன் பார்த்தாலும் கண்ணு பூத்துரும், நிச்சயமா பூத்துரும், மங்களா தெரியும். அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, வேத வசனங்களை நீங்க கேட்காம அந்நிய போனை கேட்டீங்கன்னா உங்க கண்கள் என்ன ஆயிடும்? பூத்து போயிடும், மற்றதை பார்க்கறதுக்கு தெரியாது. அப்ப இருதயத்தை துயரப்படுத்துறதுக்கும் திகிலும் ஈல காய்ச்சல் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவா போயிடும், சத்துருக்களின் பலனை தின்பாங்கன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்றாரு 17ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு விரோதமாய் என் முகத்தை திருப்புவேன், நீங்க சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீங்க, உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவாங்க, ஓடுவாங்க. முதல் காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு. இப்ப பார்த்தாங்களா? என்ன செஞ்சிருக்கணும்? மனம் மாறி அந்த அறிவை தேடி இருக்கணும். இவ கர்த்தர் சொல்றாரு 18-19 வரைக்கும், இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கூடாது இருந்தால் என்ன செய்ய போறாராமா? ஏழத்தனையாய் உங்களை தண்டித்து. இவ்வளவு வசனம் கேட்டுட்டு நம்ம யாருன்னு வித்தியாசம் பார்க்க தெரியாம இருந்தோம்னா எத்தனை தண்டனை வருங்க? ஒரு தண்டனையே தாங்க முடியாது. ஏழத்தனையா வந்தா தாங்க முடியுமா? முடியுமா? ஏழத்தனைனா முழுமையான தண்டனைங்க. அவர் சொல்றாரு, நாங்க இத்தனை வேலைகளை செஞ்சோம், இன்னும் நீங்க இன்னும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏழத்தனையா உங்களை தண்டிப்பேன்றார். பாருங்க, இன்னும் அது சொல்லிட்டு 21-22 சொல்றாரு, நீங்கள் இன்னும் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாது இருந்தால் எனக்கு எதிர்த்து நடப்பார்கள், ஆனால் நான் உங்களுக்கு பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனையா அவங்க என்ன செய்வேன்? 1 7 2 7 3 7 4 7 7 7 வந்து என்ன ஆகும்? எங்க தப்பிப்பீங்க? அப்ப தேவனுடைய வார்த்தை, இவ்வளவு வார்த்தையை கேட்டும் இன்னும் வித்தியாசம் பார்க்க தெரியாம இருந்தா என்ன இருக்கும்? நடக்காதா? பாருங்க, அப்ப இதெல்லாம் சொல்றது சும்மா வச்சிருக்காரா? இன்னும் சொல்றாரு பாருங்க, 23 வரைக்கும், நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமலும் எனக்கு எதிர்த்து நடந்தால், ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப கீழே இன்னும் சொல்றாரு, 26 கீழே வரைக்கும் போறாரு. அப்பதான் வந்து தம் பிள்ளைகளே சாப்பிடுகிற அளவுக்கு அவங்க போவாங்கன்றார். பயங்கரமா இல்லையா? அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலக செய்யும் இந்த விதமான போதகங்கள் பல காரியங்கள் சொல்ல முடியும். நம்ம உடனடிதான் பேசியிருக்கோம். 3 காரியம் தாங்க நான் பேசியிருக்கிறோம். ஒன்று, மனிதன் புகழ்ச்சி, மனிதனுடைய பாராட்டு, மனிதனுடைய போற்றுதல். இன்னொன்று, மனிதனுடைய சொந்த புத்தி, மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய காட்சி. இன்னொன்று, அறிவை வெறுப்பது. 3 காரியம் தான் பார்த்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் இருக்கு. இது மூலாதாரம். இவையெல்லாம் நாம இதுல யார் வஞ்சிக்கிறது? நம்மள சாத்தான். அப்படியா நீங்க அறிவை வெறுக்காம இருக்கணும், என்ன செய்யணும்? எத்தனை வகுப்புகள் நடக்குதோ அத்தனை வகுப்புகளை நீங்க எப்படியாவது கேட்க விரும்பணும். அருகில் உள்ளவங்களோ காரியங்களோ எப்படியாவது செலவழிச்சு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். கேட்டு அதன்படி நடக்க முயற்சி பண்ணும் போது அது இன்னும் நம்ம என்ன செய்யும் பாருங்க. இப்ப யோனா பிரசங்கம் பண்ண போனாரு, மோசே பிரசங்கம் பண்ண போறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா ஹேப்பியா இருந்துச்சு அப்பவுமே. அப்ப தொஞ்சு போயிருவாங்களா? போகலாம். ஆனா செய்யாம பாவம் செய்வாங்களா? இல்ல. அவங்களை தேவன் உற்சாகப்படுத்துறாரா இல்ல களைச்சு போக பண்றாரா? ஒரு சோதனை என்பது ஒருவனை உற்சாகம் ஊட்டுகிறதா களைத்து போக பண்ணுகிறதா? யோபுவை சோதனை என்பது களைச்சு போக பண்ணதா உற்சாகம் ஊட்டுதா? பூமிக்குரிய வகையில் சரீரத்தில் சோர்ந்து போலாங்க. ஆவியில நான் சோதித்த பின் பொன்னாக என்ன செய்வேன்? உற்சாகம் ஊட்டுதா? பலவீனங்களில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும். உற்சாகம் ஊட்டுதா? மூட்டுது. அப்படியானால் நம்ம சோதித்த சோதனை என்பது என்னை பலவீனப்படுத்தக்கூடாது, என்னை உற்சாகப்படுத்தணும். மாம்சத்துல பலவீனம் இருக்கலாம், ஒருவேளை சோர்வா இருக்கலாம். அந்த இவர் போய் படுத்துக்கிட்டால சோறு செடிக்கல, ஆனா அது போதுமா? இல்ல. இயேசுவுக்கு பயமும் திகில் இருந்துச்சா? பாவம் செஞ்சாரா? அப்படி இருக்கணும்.
பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாத்து ஆவியிலே உற்சாகமா இருக்கணும். மாம்சம் பலவீனமா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம். நான் பசியா இருக்கும்போது எனக்கு சோர்வா இருக்கும், தாகமா இருக்கும்போது சோர்வா இருக்கும், அது உண்மை. ஆனா அதே நேரத்துல ஆவியில நான் பாவம் செய்யலாம் எங்கே வசனம் இருக்கு? இல்ல. அப்பவும் நான் உண்மையா இருந்து கொண்டு, உத்தமமா இருந்து கொண்டு, பாடுபட்டு கொண்டு வெற்றி அடைய வேண்டுமே தவிர, அப்பதான் யாரும் நம்ம வஞ்சிக்க முடியாது, அவரோடு நம்ம ஐக்கியமா இருப்போம். ஆகினால் மனிதனுடைய புகழ்ச்சியும் மனிதனுடைய கனமும் எனக்கு குப்பையா தெரியணும். மனிதனுடைய போற்றுதலும் மனிதனுடைய விருப்பமும் எனக்கு அது லாபமா இருந்தாலும் நஷ்டமா என்னணும். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. காணப்படுகிறவைகளையும் தோன்றப்படுகிறவைகளையும் காட்சிகளையும் பார்த்து நான் என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போக கூடாது. ஆகையினால உடைய அறிவை விரும்பணும்னா நிறைய வகுப்புல நான் கேட்கணும், என் வீட்டுல படிக்கணும், வீட்டுல பயிர் செய்ய இருக்கணும். பாருங்க, நீங்க அது நீங்க மதிக்கிறது இல்லை, அதனால தேவன் உங்களை மதிக்க மாட்டார். உங்க வீட்டுல நீங்க கூடுறதுக்கு சுயாதீனமா இருக்கீங்க. எல்லா நாளும் கூப்பிடலாம், தினந்தோறும் கூடலாம். ஆனா நீங்க அப்படி செய்யறதே கிடையாது. ஏன் செய்யறதில்ல? செல்போனை தினந்தோறும் பாக்குறீங்க. தினந்தோறும் இல்ல, பல நேரங்கள் பார்க்கிறோம். ஆனா இந்த வேத வகுப்புங்கிறது உங்க வீட்டில் நடக்கிற வேத வகுப்பு உங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கும், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும், முழங்கால் போட கற்றுக் கொடுக்கும், பயத்தை கற்றுக் கொடுக்கும், ஒரு வார்த்தையை அவனை பயமுறுத்தும், நம்மளை பக்தி விதத்தில் வளர்த்துக்கிட்டே வரும். அதை விட்டுட்டு நம்ம அதையும் விட்டுட்டோம், சபை கூடுதலை விட்டுட்டோம், ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும் தெரிந்து கொள்றோம், சாயந்தரத்தை விட்டோம், வியாழக்கிழமை விட்டோம், எல்லாம் விட்டுட்டோம். இதெல்லாம் யார் செய்யறது? சாத்தான். கெடுத்து விடுறது யாரு? சாத்தான். அதுக்காக நம்ம செலவு செய்யணுங்க. செலவு செஞ்சு அது பொக்கிஷம், அதை சேர்க்கணும். அப்ப அப்படிப்பட்ட சேர்க்கக்கூடிய காலங்கள் நீங்க சேர்க்காம விட்டீங்கன்னா, அப்ப அறுவடைக்கு போகும்போது என்ன கிடைக்கும்? அறுவடை வரும்போது என்ன கிடைக்கும்? பிச்சை கேட்டாலும் ஒன்றும் கதர்னால் கிடைக்காது. தேவன் நானும் ஆகடியம் பண்ணுவேன் அப்படின்றாரு. நீ சொல்லி தரும் போதெல்லாம் நீ கேட்காம போயிட்டீங்கன்னா, திரும்ப ஒரு நாள் தேர்ந்தீங்கன்னா அது என்ன சொன்னாலும் கொடுக்க மாட்டார். ஏன்னா கொடுக்க விடாம ஆக்கிடுவார். ஆகவே நம்ம பயந்திருந்து அப்படி ஐக்கியத்திலிருந்து பிரிக்கக்கூடிய செயல்களை நம்ம அடையாளம் காணுவோம். உங்களை பலப்படுத்தட்டும், ஜாக்கிரதையா இருங்க. சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளை அப்படியே பின்பற்றுங்க, அது உங்களுக்கு மேன்மை தரும். இல்லை என்றால் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீர்கள். அது உங்களுடைய காரியம். நாங்கள் சொல்லுவது எங்களுடைய கடமை. அன்போடு உங்களை நெருக்கி ஏவுகிறோம். நீங்கள் தயவு கூர்ந்து அதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லது.